கடைசியா கேட்க முடியுமா முடியாதா? கடைசியா கேட்க முடியுமா முடியாதா? இன்னைக்கு வேணுமா வேண்டாமா சொல்லு. இல்ல இன்னைக்கு இல்லைன்னா சொல்லு, காத்திருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன பதில் சொல்லு. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. சரி அப்படியே இரு, நானா வந்து இனி வழிய ஒரு நாள் தொட மாட்டேன். அப்ப தெரியும் ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்கன்னு. மறுபடியும் கேட்க முடியுமா முடியாதா? என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. போனது பகலும் போனது, இரவும் போனது பகலும் போனது. புத்தம் புதும் காலை மூடிட்டு நில்லுங்க. அவ விளங்குவாளா? அவ நாசமனா போயிடுவா. அவ விளங்கவே மாட்டா. ஒரு நாள் தான் நான் வீட்ல இல்ல, என் பிள்ளைய மைக்கி அவங்க யார தாலி கட்டிக்கிட்டாலே. இவ விளங்குவாளா? இவ விளங்குவாளா? இவ வயித்துல ஒரு புழு பூச்சி தங்குமா? அவ விளங்குவாளா? அவ வயிறு எரிஞ்சு சாப கொடுக்க அவ நல்லாவே இருக்க மாட்டா. அவ வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்காது. அநியாயமா என் பிள்ளைய ஏமாத்தி தாலி கட்டி வாங்கிக்கிட்டாலே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? ஐயோ போச்சே, எல்லாம் போச்சுதே. என் நினைப்பலாம் மண்ணள்ளி போட்டுட்டாலே. அவ விளங்குவாளோ? அவ விளங்குவாளோ? அதான் உங்களை பார்த்து நீங்களே விட்டுக்கிடுங்க. இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டு நீங்களா வாய் பேசுறீங்கன்னா? வீட்ல இருந்த பிள்ளை கிட்ட என் தங்கச்சி உங்களை கூட்டி விட்டான்னு போய் சொல்லி வீட்டுக்கு வர வச்சு திருட்டுத்தனமா வடக்கட்டாயமா தாலி கட்டியிருக்கான். இவ மயக்க மாட்டி என் பிள்ளை தாலி கட்டியிருக்கான். இவ மிரட்டி தான் மட்டும் என் பிள்ளை தாலி கட்டியிருக்கான். என் பிள்ளைக்கு கோடீஸ்வரிய பார்த்து வச்சிருந்தானே, என் பிள்ளை தலையில மண்ணள்ளி போட்டுட்டாலே. இவ கூட சேராதுன்னு எவ்வளவோ சொன்ன நடி தலமாட்ட அடிச்சுக்கிட்டேன்னு கேட்டியா போத வத்தி என் நினைப்பெல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டியா. நீ உருப்படுவியா? நீ உருப்படுவியா? நீயும் நாசமனா போய்வடி. ஐயோ உனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு? அவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. கொஞ்சமாவது வார்த்தையா அழுது பேசுங்க. அவ வாழ வரலடி, நாசமனாக்கிறதுக்கு வந்திருக்கா. என் புள்ள வாழ்க்கை நாசமனாக்கிறதுக்கு வந்திருக்காடி. என் புள்ள தலையில மண்ணள்ளி போட்டுட்டாலே. அவ விளங்குவாளோ? அவ பெத்தா விளங்குவாளா? விளங்குவாளான்னு கேட்க அவளும் விளங்கவே மாட்டாளுவே. இனி நான் யாருன்னு அவ பாப்பாட்டி, நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். நான் படுத்துற பாட்டுல அவ என் புள்ளைய விட்டுட்டு போகல. நான் தாயம்மாளே இல்ல. நீ தாயம்மாவே இருக்க வேண்டாம். உனக்கு பேரு தாயம்மான்னு பேர் வச்சாங்க பாரு, பேயம்மான்னு வச்சிருக்கணும். பேய் பேய் பணப்பேய். உன்கிட்ட இருக்க பணப்பேய் தான் உன் பிள்ளைய ஆட்டி படைக்குது. பணம் 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 போ பணப்பேய்களா. நீ சின்ன தலை மைக்கிட்டாளேதல, நீ பேசலாம் செய்வே. அவ அம்மா ஒரு கால் மண்ணை ஏத்திட மாட்டாட்டி. நீ சீரழிச்சு சின்ன பண்ணாம தான் ஆக போற. என் வீட்டுக்கு ஒரு விளங்காதவள கூட்டதுக்கல்ல நீ படுற கேடிய பாரு. சீ ஆம்பளை பையன ஒசத்தியும் பொம்பளை பிள்ளை இலக்காரமா பேசுற பாரு. நீ எல்லாம் ஒரு பொம்பளை அம்மா. நானும் பிறந்த நாள்ல இருந்து பாக்குறேன். என்ன பார்த்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அத என்ன பிடிக்கலையே? எங்கயா தூக்கி போட்டுக்கலாம், இல்ல யாருக்காவது கொடுத்து தொலைச்சிக்க வேண்டியதானே. எங்கயாவது நானாவது நிம்மதியா இருந்திருப்பேன். பொம்பளை பிள்ளைன்னு கண்ணை காண விட மாட்டேங்க போதவத்தி பேய். உன்னை பத்தி எனக்கு என்னடி லாபம்? நஷ்டம் தான். பிறகு உங்களை தூக்கிட்டு கொஞ்சிக்கிட்டா இருக்க முடியும்? பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு வேறுபாடு. அப்ப ஆம்பளை பையனை பெத்துக்க வேண்டியது என்ன? எதுக்கு நீ பெத்த? ஓத்தாலைக்கு தானே பெத்திருக்க. சப்பா பாரு பொம்பளை பிள்ளைன்னு என்ன கரைச்சு கொட்டுறது. உனக்கு முதலில் ஒரு கேடு. என் பிள்ளைய வளைச்சு போட்டு அவங்க கையால தாலி கட்டிக்கிட்டல. நீ எப்படி வாழ்றன்னு நான் பாக்கட்டி. உன் மூஞ்சியும் மோரைக்கும் என் பிள்ளை கேக்குது. சொலக்கு மாத்துக்கு பஞ்சு வெத்த. அம்மா யாமா இப்படி சித்திரவதை படுத்துற? பேய் பேய். அத உனக்கு வர வேண்டிய சீரெல்லாம் எல்லாரும் கொடுக்கேன்னு சொல்லிட்டாங்களே. பரவ என்ன? எங்க அந்த 30 பொண்ணு வீட்டுக்கு தேவையான பொருள் நான் கோடீஸ்வரிய பார்த்து வச்சிருந்தேன்டி. நீ பிச்சைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. நான் கோடீஸ்வரிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கோடி கோடியா வந்து கொட்டுதேன்னு சொல்லியிருந்தாலே மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை விரட்டிட்டு இந்த மூதேவியை கட்டிட்டு வந்து நிக்கானே பாவி பைய. இல்ல என் புள்ள எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். இந்த விளங்காதவா இந்த ஓடு கழுதா என் புள்ளைய மயக்கிட்டா. ஐயோ என் புள்ளைய மயக்கிட்டாலே. கொஞ்சமாவது உன் மூஞ்ச கண்ணால பாத்திருக்கியா? இல்ல என் புள்ள பக்கத்துல நிக்கிறதுக்கு கொஞ்சமாவது உனக்கு பொறுத்து இருக்குதா? ராஜதரையாட்டு என் புள்ள இருக்கும்போது தேவாங்குஞ்சி மாதிரி இப்படி ஒரு மூதேவிக்கு இருந்து வாக்கப்பட்டிருக்கானே. இவ கட்ட தாலியை கட்டுட்டானே. இல்ல உன் கூட என் புள்ள எப்படி சந்தோஷமா வாழுவா? குரங்கு மாதிரி இருக்காளே, தேவாங்கு மாதிரி இருக்காளே. என் புள்ள ராஜதரையாட்ட இருப்பானே, ராஜதரையாட்ட இருப்பானே. என்ன என் புள்ளைய மைக்கி எல்லாம் முடிச்சிட்டியா என்ன? அம்மா அம்மா ஐயோ அம்மா அம்மா வார்த்தையாலே கொல்லாதம்மா. அவ ஏற்கனவே செத்து போயிருக்காமா. ஏற்கனவே செத்து போயிருக்கா.
என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? என் புள்ள அழகு ஒண்ணு அப்படி மயக்கி இருக்குல்ல, அவன் கூட வாழணுங்கிற வெறியில உனக்கு. அதான் யாரும் இல்லாத நேரமா பார்த்து என் புள்ள ஒத்தையில இருக்கான்னு தெரிஞ்சு அவனை மயக்கி அவன் கையோட தாலி கட்டிக்கிட்டல. நீ தாலியும் கட்டி அவன்கிட்ட இருந்துட்டு வந்துட்டியே. அம்மா பாரு, இனி என் புள்ள பக்கத்துல உன்னை நான் எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் இருக்கேன். சும்மா கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு சுத்திட்டு இருக்கான்னு நினைக்காத. என் புள்ள கையால தாலி கட்டி ஒரு நாள் அவன் கூட வாழ்ந்துட்டா அப்படியே வாழ விட்டுவேன்னு பாத்தியா? அது இந்த தாயம்மா கிட்ட நடக்காதடி. அடையப்பட்ட நாய, இன்னொரு வட்டி என் புள்ள கிட்ட உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, கொஞ்சலாம் கொலவலாம் புள்ள பத்துக்கலான்னு நினைச்ச அன்னைக்குத்தான் உனக்கு கடைசி நாள் கொளுத்திடுவேன். மீனா ஒரு கிளாஸ் காப்பி போட்டு கொண்டு வா போ. வேண்டாம்ல, அவளா போட்டு தர வேண்டாம். ஏமா அவ போடட்டும். அப்படியே வந்து நிக்கா, எனக்கு குளிக்க பிடிச்சல. போய் பாலை ஊத்துனா பால் தெரிஞ்சிடும். பாலை காய்க்கிறதுக்கு சுத்த பத்தமா இருக்கணும். பால் மட்டும் சுத்தமா இருந்தா மட்டும் போதாது, பாத்திரமும் சுத்தமா இருக்கணும். ஏன் அவ காப்பி போட்டா என்ன? மீனா காப்பி போட்டு கொண்டு வா போ. இல்ல வெறும் பாலை மட்டும் காய்ச்சி கொண்டு வா. என்ன சொல்லுதம்ல, வீட்ல ஆள் இல்லைன்னா வேண்டாதெல்லாம் பாத்துருக்கேன். ஒரு நாள் தான் நான் இல்ல. முடிஞ்சு போனதை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? என்ன முடிஞ்சு போச்சுது? அந்த கொடி சொல்லிட்டு நிலைமை என்னாச்சுது? அதை நான் பாத்துக்கல, நீங்க ஒன்னும் டென்ஷன் எடுக்க வேண்டாம். நீ என்ன பேசிட்டு இருக்க? அண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு, இங்க அந்த கை கழுவ வேண்டியதானே? ஏய் எடு போட்டவளே, அவன் என்ன பண்ணனும் யாது பண்ணனும் பொட்டச்சி நீ சொல்லி கொடுக்க வேண்டாம். ஆம்பளை பிள்ளைக்கு தெரியும். அவ கடக்கா, அவளை ரொம்ப பேச விட்டீங்கல்ல அதான். அடச்சே, நீங்களா மனுஷ கூட்டமா இல்ல பேய் கூட்டமா? இப்ப என்ன பண்ண போற? எவனா நம்ம ஊர்க்காரன் போய் அங்க சொல்லதுக்குள்ள ஏதா மலிப்பி பறக்கி வைக்கணும். அத நான் பாத்துக்கிட்டேன், அமைதியா இருங்க. மீனா போய் காப்பி போட்டு போ. அம்மா சொன்ன மாதிரி சுத்த பத்தமா போடு போ. வா, அத சொல்லிட்டல்ல, அப்படியே உள்ளுக்குள்ள குளு குளு குளுன்னு இருக்குமே. நல்ல வளர்த்திருக்கா அம்மா மாய்க்கறதுக்கு. அப்படியே குளு குளுன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் தான் தக்க தக்க தக்கன்னு எரியும். போ. அம்மா அம்மா கடவுளே, இவளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? சொல்லிட்டு இருக்கல, போய் காப்பி போடு போ. இவ கையால காப்பி குடிச்சிட்டாலும் இவ முன்ன பின்ன காப்பி பாத்துப்பாளால. குடிக்க கஞ்சி தண்ணி வக்கத்த வீட்ல போய் பொண்ணு எடுத்துருக்க. இவ நல்ல சோறு தண்ணி பாத்துப்பாளால, இல்ல நல்ல கஞ்சி தான் குடிச்சு வளர்ந்துருப்பாளா? காப்பி தண்ணினா என்னன்னு தெரியுமால? கஞ்சி குடிச்சு உடம்ப வத்தவள கிட்ட போய் பொண்ணு எடுத்துருக்கேல. அடி ஆகடா போ, அவளுக்கு காப்பினா என்னன்னு தெரியாது. போய் போட சொல்லி கொடு போ. போதும், எவ்வளவு கீழ்த்தரமா நடத்துமா அவ்வளவு நடத்திட்டீங்க. அம்மா போதும், ஆனா இதுக்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதான் புக்கத்துக்கு திரும்ப கிளம்பி போக வேண்டியதானே? தெரியும் எனக்கு. மீனா குளிச்சுட்ட போல வாசனை இங்க வரைக்கும் வருது. எங்க பாரு, இன்னைக்கு கட்டாயமா வேணும். தட்டி கழிக்கலாம் நினைச்சாத. பார்த்தல எங்க அம்மாவை இந்த 3 மாசத்துல இருக்க வேண்டியது இல்லைன்னு வச்சுக்க, அப்புறம் என் மேல எந்த குத்தமும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு எனக்கு வேணும். இன்னைக்கு ஏதாவது காரத்தை சொல்லி தட்டி கழிக்கலாம் நினைச்ச, நேத்து விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் தானே, ஆனாலும் என் கனவெல்லாம் தகுதி பொடி ஆக்கிட்டேன். ஆசையோட வந்தேன். சரி போனது போட்டோம். இன்னைக்கு இதே மாதிரி குளிச்சுட்டு வாசனையோட வா. என்ன சரி, கிச்சன்ல யாரும் இல்ல, இங்க வா. ஓய் இங்க தள்ளி வா. வா. ஓடி போ. உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அடையாம விட மாட்டேன். ரொம்ப மோசம் பிடிக்கோ, எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டது உன்னை அன்னைக்கு தான். உன் பின்னாடி சுத்திட்டு வர்றதுக்கு இல்ல. எனக்கு தேவையானது எனக்கு வேணும். புருஷன் கூப்பிட்டா சீனி சொல்லிட்டு வர. நான் உன் புருஷங்க தான் முறந்துறத. உன்கிட்ட கேட்டுதான் உன்னை எடுக்கணும் எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு இப்ப எல்லா உரிமையும் இருக்குது. சரின்னு காதலிச்ச நான் சின்ன பண்ணி விட்டா ரொம்ப சீனி மாதிரி பார்த்துட்டு போற. நான் நினைச்சா இதே இடத்துல உன்னை அமைக்க முடியும். உன் பர்மிஷன் எனக்கு தேவை கிடையாது, தேவையும் இல்லை. ஏன்னா நான் கெட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிறேன். என் பொண்டாட்டி எவனும் வந்து கேட்க முடியாது, எவனும் பஞ்சாயத்தும் பண்ண முடியாது.
எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ரொம்ப பண்ணன்னு வச்சுக்க, மிருகமா மாறிடுவேன். இப்ப பாரு, எனக்கு இன்னைக்கு வேணும். ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த தொலைச்சவன் தொலைச்சே. சீ, பே. வா காலேஜ் போலாம் வா. சரி வா போலாம். எதை நினைச்சு கவலைப்படாத சரியா? சரி சரி வா. இப்ப நமக்கு இருக்க ஒரே ஒரு பிடிமானம் இந்த படிப்பு மட்டும்தான். நமக்கு சந்தோஷமும் அது மட்டும்தான். அதையும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துட கூடாது. இது நமக்கான உரிமை, நமக்கான சொத்து. இதை யாருக்கும் விட்டு கொடுத்துட கூடாது. உலகமே எதிர்த்தாலும் சரி, இதை மட்டும் விட்டுற வேண்டாம் சரியா? என்ன வேணாலும் பரவாயில்ல, நான் இதை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். விட்டு கொடுக்கவும் கூடாது. சரி வா நம்ம போலாம். இடி 2:30 மணிக்கு கிட்ட பேக்க தூக்கிட்டு போறல. எங்க போறியா? காலேஜுக்கு. காலேஜுக்கா? அப்ப வீட்டு வேலை யாரு பாப்பா? நீ பாரு, இல்ல உன் புள்ளைய பார்க்க சொல்லு. வா மீனா நம்ம போலாம். அங்க அவளை எங்கடி கூப்பிடுத? அவளும் காலேஜுக்கு வருவா. அப்ப வீட்டு வேலை யாரு பாப்பா? மருமவனே இருக்கடி இருக்கா? எந்த ஒருட்டி மருமவ புக்க தூக்கிட்டு போனா? ஏமட்டி வீட்டு அவமானப்பட்டதுக்கு இருக்காங்க. இவ எவன் கூட ஓடி போய்ட்டா? கால குஞ்சிம நாங்க மட்டும் நிக்கணும். படிக்க போறீல இல்ல காதலிக்க போறீல யாருக்கு தெரியும்? இவ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். ஒழுங்கா சாணியெல்லாம் அள்ள சொல்லு. அம்மான்னு பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். வா வீணா நம்ம போலாம். இல்ல படிக்க போறோம்ல, அங்க ஆம்பளை பையனெல்லாம் சேர்ந்து படிப்பாங்க. குடும்ப மானத்தை வாங்கிடுவா. இவ ஒருத்தர விட மாட்டா. பாக்கறலாம் பார்த்து பல்ல காட்டுவா. எதுக்கு வேணும்னு கேட்க. வானத்துல போற சனி நான் வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துறாம. இவ பாட்டுக்கு போற வர வந்து பேசுவா, பல்ல காட்டுவா. அவன் வந்து இன்னார மரமா வந்தன்னு சொல்லுவானுவே. தலை கொஞ்சம் நின்னுட்டு இருக்க முடியாது. வீட்ல கொண்டு அடிச்சு போடல. கொன்னே போட்டுருவேன். தொடங்க பாப்பா அவள. அவ படிக்க வருவா. படிக்க வருவாளா? ஆமா, படிக்க வருவா. எத்தனை டைம் இருக்கு? 2 நாள் கழிச்சு போ. காலேஜ் போயிட்டு இருக்க புள்ள கத்துதண்டா நீ தாலி கட்டன. ஏன் காலேஜ் முடிஞ்சு தாலி கட்டினா என்னவா உனக்கு? அவ படிப்புல மட்டும் ஏதாவது கை வச்சீங்க, நான் யாருன்னு அப்புறம் காட்ட வேண்டியது இருக்கும். அவளே அமைதியா இருக்கா. இவ எதுக்கு ரொம்ப தொல்லுதா? ஏமா முத இவ கையும் காலும் நொடிச்சு அடுப்புல வைங்க. என்ன சதீஷே, பேச்செல்லாம் வேற மாதிரி மாறுது. பஞ்சாயத்துல என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ரொம்ப ஆனா தொலைச்சு. எங்க அவ கையும் காலும் நொடி பாப்போம், நொடிச்சு அடுப்புல வை பாப்போம். நீ அதுக்கப்புறம் உசுரோட இருந்துருவ. கொண்டு துண்டமாக்கிடுவேன். என்னல ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா? பண்டத்துல பார்த்து விடாத. இப்ப வார்த்தை விட்டதே உள்ள கண்ட துண்டமாக்கிடுவாங்க. எங்க வெட்டு பாப்போன்னு நான் ஏன் தங்கச்சி தான் சொன்னேன். புரியுதா? என்னடா வந்தாங்கச்சு வந்தாங்கச்சுன்னா கைங்களை வெட்டி அடுப்பு வச்சிருவா. இல்ல வாய்க்கில்ல நான் இங்க நம்ம நிக்க, நீ வாய்க்கில பாப்போம். இங்க பாருங்க, காலையில எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் ஒண்ணு உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கல. புரியுதா? வாயை திறந்துட சொல்லிட்டேன். பேசுறா மரியாதை பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன மரியாதை? கேடு கட்ட பைய கபால் கோத்து காலையில சொல்லிட்டேன். எங்க புள்ள மேல நீ கை வை பாப்பா. வேண்டாம் தெரியாக்கா, உங்க வீட்டு வேலைய பார்த்துட்டு போங்க. உன் வீட்டு சத்தம் காலையில தெரு வரைக்கும் கேக்குது. மானம் கட்ட குடும்பம். நேத்து தான் பஞ்சாயத்துல பேசி விட்டுட்டு போயிருக்குது. காலையில உங்க வேலைய ஆரம்பிச்சிட்டீல. அப்ப ஊர்க்காரங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? பஞ்சாயத்துக்கு என்ன மரியாதை இருக்குது? நேத்து சின்ன பையனுக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிருக்கோம். அந்த புள்ள படிக்கும், வெளியில அனுப்பணும்னே. என்னல நீ இன்னைக்கு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? இப்ப அவளை யாரு போவேண்டா? 2 நாள் கழிச்சு போச்சு. அவ வீட்டு வேலை கிடக்குது. எத்தனை டைம் இருக்கு அப்புறம் என்ன? ஏம்ல நீ திருட்டுத்தனமா தாலி கட்டுவா, அந்த புள்ள காலேஜ் போகாம இருக்கணுமா? அப்ப 2 நாள் படிப்பறதுக்கு ஆவதே. உன்னை யாரல அவசரமா தாலி கட்ட சொன்னதே? அவனுக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்ல. அத அந்த புள்ள உன்னை ஏத்து பக்கம் வந்துச்சு. வரவேல வலை கட்ட தாலி கட்டி எல்லாம் ஒரு ஆம்பளை. இவனுக்கு ஆம்பளை இவனுக்கு சந்தேகம் நினைக்கிறேன். டேய் கொண்டு துண்டமாக்கிடுவேன். எங்களே என் பிள்ளைக்கு கண்ணு துண்டமாக்கற பாப்பா. டேஸ்டி கட்ட குடும்பம். இது ஒரு குடும்பம். நல்ல மோவே, நல்ல அம்மாக்காரி. அப்பா இவங்க ரொம்ப யோக்கியமான குடும்பம். ஏன் குடும்பத்தை என்ன யோக்கியத்தை பார்த்த நீ? நீ மட்டும் பணக்காரி வளைச்சு போட்டுக்க, பணக்காரி வீட்ல கொண்டு வைக்கல. என் புள்ள ஒண்ணு ஓம கட்ட திருட்டுத்தனமா தாலி கட்டலையே. என் வீட்டுக்கு வந்த நாசமனா போறவள படிக்க வைக்காம போவேன். அத கேட்க இந்த ஊர்ல எவளுக்கும் ரைட்ஸ் கிடையாது. என் குடும்பத்தை தலையிடக்கு நீங்களா யாருன்னு கேட்க. எனக்கு இந்த ஊர்க்காரங்களே வேண்டாம். இந்த ஊர்க்காரங்க எவளாவது என் வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணலாம்னு நினைச்சியா? கொண்டே அறுத்து விடுவேன். அறுப்பா இரு, நான் இப்ப பஞ்சாயத்தை கூட்டுதேன். இருல இன்னைக்கு உன்னை பஞ்சாயத்துல நான் நிப்பாட்டல. கூட்டு அதை தொட்டு தாலி கட்டிச்சுல என்ன புரிஞ்சுச்சுல? என்ன அது அவசியப்பட்டா அதையும் செய்வா. அதுக்கு தானே தாலி கட்டி வச்சிருக்கோம். திருட்டு பையன் திருட்டு நம்ம தாலியை கட்டிட்டு பேச்ச பாரு. அதுடா அந்த பொண்ணை கூட்டு காலேஜ் கிளம்பு போ. போவா உன் சோழியை விட்டு பாத்துட்டு போ. நம்ம பொண்ணாடி மேல உரிமையோட பேசுவான். ஒன்ன மாதிரி திருட்டு தாலி எனக்கு கட்ட தெரியாது. தாலி கட்டுங்கக்காக என் பொண்டாட்டி இல்லைன்னா ஆமாட்டா. என்னைக்குனாலும் ஆதிரா தான் என் பொண்டாட்டி. அவன் படிக்கணும். படிக்க வயசுல படிக்காம இப்படி எல்லாம் பண்ணுவாரா? ஏச வந்துட்டான். எல்லாம் இந்த நாசமனா போனவள ஊர்ல மட்டும் எல்லாம் வந்து
வீட்டுல பேசிட்டு போறாவளே, இவ விளங்குவாளோ, இவ நாசமனா போயிடுவா, இவ இளவெடுத்து போயிடுவா. என்ன மீனா போமா வந்துட்டா அடுத்த ஓடுகள். தாய போல புள்ள நூல போல சேரடி சும்மா வச்சனவே. அம்மா எத்தனை குடிய கெடுத்தாலோ, மொபைல் இப்ப யார் குடிய கொடுத்து காத்துக்கிட்டு இருக்காளோ. எங்க அம்மா யார் குடிய கெடுத்தாவ, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? உங்க அம்மைய பத்தி பேசலனா ஊரே பேசல பாரு. அவ லட்சணம் தெரிஞ்சு தண்டி காசம் கடவர உன்ன அவனுக்கு கட்ட மாட்டேன்னு சொன்னா. உன் அம்மா லட்சணமும் உன் லட்சணமும் தெரிஞ்சு போய்தா அந்த தாசு போய் உன்ன வேண்டான்னு சொன்னா. சும்மா அவளை வேண்டான்னு சொன்னா உங்களுக்கு லட்சணம் இல்ல, உங்களை வேண்டான்னு சொன்னா. உன் கூட சுத்துற வரைக்கும் சுத்திட்டு எவ்வளவு அனுபவிக்க முடியுமா அனுபவிச்சிட்டு நான் காரியம் முடிஞ்சன போய்ட்டானல்ல, அந்த அளவுக்கு தண்டி நீங்கலாம் ஒர்த்தே. இன்னொரு எங்க அம்மா பத்தி தப்பா பேசி அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. உண்மை சொன்னா சுருக்குன்னு தான் இருக்கும். அதான் சுத்துற வரைக்கும் உன் கூட சுத்துனா காரியம் நடக்கும்போது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண போறான். தைத்தாசே வா நம்ம போலாம். என்ன லட்சணமா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்ட? இங்க பாரு, அந்த கோடீஸ்வரி இங்க வரணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யாரு தாச விட்டாலும் நான் தாச விட மாட்டேன். அவன் ஒருத்தனால தானே இப்ப நீ அசிங்கப்பட்டுட்டு வந்து நிக்க. கை பிடிக்க முடியாதவன் எதுக்குடி காதலிக்கணும்? நானே சொல்றேன்டி, உனக்கு தாசு வேண்டாம். நாம காதலிச்ச புள்ளைய நாம விட்டுட்டு போனா இந்த ஊர் உலகத்துல அவ எவ்வளவு அசிங்கப்படுவான்னு தெரியாம எவ கழிச்ச தாலி கட்ட போறானே, அவனுக்கு இறக்கப்படுறதெல்லாம் தப்பே. நாம காதலிச்ச பொண்ணு ஊரே அசிங்கமா பேசுமேனு கொஞ்சம் கூட நெஞ்சில உறுத்தல் இல்லாம அவன் பாட்டுக்கு நிச்சயத்தம் பண்ணிட்டு வந்து நிக்காம பாரு. நம்மள மீறி அந்த பொண்ணு கதை தாலி கட்டி அவன் எப்படி இதே ஊர்ல வாழ்றான்னு போக்கலாம். எங்க அப்பாக்கு வச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன், ராணிக்கு தாசு வேண்டாம். அதே நேரத்துல அந்த தாசுக்கு கல்யாணம் நடக்க கூடாது. அதையும் மீறி அவனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா ராணிக்கு கல்யாணம் முடிஞ்சு அவளுக்கு புள்ள குட்டி பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும். இவ எவ்வளவு அசிங்கப்பட்டாலோ அதே அசிங்கத்தை அவன் பட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுங்கடி. கிட்டக்கூடாது ஜபா, எப்படி அவன் கல்யாணம் பண்றான்னு பார்க்கலாம். கிட்டவே கூடாது. எங்க அம்மாவே எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க. காதலிக்க வரைக்கும் காதலிச்சுட்டு தேவை முடிஞ்சது என்னை விட்டுட்டு போயிட்டான. எங்க லட்சணம் தெரிஞ்சுதான் விட்டுட்டு போனான. அதே ஊருக்கு முன்னாடி நீ கம்பீரமா வாழணும்டி. இல்லடா, உனக்கு நான் போய்க்கிறேன். யாருக்கிட்ட? இந்த செல்வ கிட்டயா? இன்னிலிருந்து உனக்கு மரணாடிடா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க கோபப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார், நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் எடுக்க வேண்டாம். நான் முடிச்சது, நான் முடிக்கிறேன் சார். நான் கவனிக்கல. நான் எல்லாம் சரி பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்படி இப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. சாரி. நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. உங்க காதுக்கு நல்ல செய்தான் வரும். நான் பாத்துக்கிறேன். எத்த வேணாலும் பொறுத்துக்குவேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்கிட்ட மன்னிப்பே கிடைக்காது. தெரியும்ல? தெரியும் சார். தெரியும். நான் பாத்துக்கிறேன்.